ரிஷபராசி அன்பர்களுக்கான 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா நல்லா கவர்ச்சியாக இருக்கக்கூடியவங்க, எப்போவுமே சிரித்த முகமாக ஒரு முகராசி உள்ள ராசிக்காரவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே இந்த சாமித்திர லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதன்படி இருக்கக்கூடிய நல்ல அழகு பொருந்தியவங்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்தை கிடைக்கணும் பேசணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பாங்க. அதே போல் இந்த ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா ஒரு சுகவாசி அப்படின்னு சொல்கிறது தான். இவங்களுடைய எப்போவுமே இந்த செல்வ நிலை அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கணும். அப்படிங்கும்போது இவங்க மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது எப்போவுமே செல்வ நிலையை இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவங்களோட ராசிநாதே சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த ரிஷப ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் 11ல் இருந்து லாபஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னுடைய ராசியவே பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் தொந்தரவை காட்டும். அப்போ உடல்நிலையை பயணத்தின் போது சாப்பாடு, உங்களுக்கு நீர், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். பயணத்தின் போது நீங்கள் வெளியில் தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே போல் தண்ணீரும் இந்த சுடு தண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் வகைகள் அது மாதிரியெல்லாம் குடிச்சுக்கணும். அதே போல் ஜில்லுன்னு மிக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா. சனி பகவானோட பார்வை இருக்கும்போது கண்டிப்பாக உடலில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கும். நாளில் வேற கேது பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சுகஸ்தானத்தை பாதிக்கப்படும். அப்போ சுகஸ்தானம் பாதிக்கப்படும் அப்படின்னா நீங்கள் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரிலாம் வெளியூர் பயணங்கள் செல்லும்போது ரொம்ப அலைச்சல்கள் ஏற்படும். உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இது மாதிரிலாம் உருவாகக்கூடும். அதனால் அந்த விஷயங்களில் பயணங்கள் போகும்போது நீங்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு தூங்கணும். இது ரெண்டுமே உங்களுக்கு எப்போவுமே நல்ல ஒரு விஷயத்துக்கு முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாக இருக்கார். இந்த வருடம் ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களுக்கு குரு வக்ர நிலையில் இருக்கார். அப்படிங்கும்போது உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். உங்களுடைய குடும்பத்துலேயும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது, பொறுமையாக பேசுகிறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். 4ஆம் இடத்துல கேது பகவான், அதே போல் 10ஆம் இடத்துல ராகு அப்படிங்கும்போது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் 3வது நபர் தலையீடு வேணாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த தொழிலில் நீங்கள் எப்போவுமே ஒரு ரகசியம் காக்கணும். பெரிய பெரிய ஆர்டர்கள், புது வருஷங்கள் அப்படிங்கெல்லாம் நடக்கும்போது 3வது நபர்கிட்ட நீங்கள் பொறுப்பு ஒப்படைக்கூடாது. நீங்களே இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய கண் பார்வையில் உங்களுடைய தொழிலை நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். உங்களுடைய திறமைகள் பழிச்சிடக்கூடிய வகையில் அருமையாக இருக்கும். உங்களுக்கு புகழ், கௌரவம் இதெல்லாம் தேடி வரும். உங்களுக்கு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள், கௌரவம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். அப்போ இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல நிலைமையில், அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் 4ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய சுகஸ்தானங்களில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இருந்தாலும் நாம் முன்னாடி சொன்ன மாதிரி உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செலுத்துங்க, அது மட்டும் போதும். அதே போல் குடும்ப விஷயங்களையும் பேச்சுக்களையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது மிகவும் நல்லது. 11ல் சனி பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு மூத்த சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவை கொடுப்பாரு. மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வருடம் முழுக்குமே உங்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி தான். அப்போ வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலைனாலும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அனுபவம் மறந்துடும் அப்படிங்கிறது தான். 2ஆம் இடம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அடிப்படை கல்வி படிக்கிற மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் பெற்றோர்கள் நீங்கள் கவனித்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். அதே போல் உயர்கல்வி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இந்த ஆஃப்டர் ஜூன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயர்கல்வி குரு மாறிடுவார். அப்படிங்கும்போது குரு பகவான் உங்களுடைய இதுக்குப்படி உங்களுக்கு நல்ல ஒரு உயர்கல்வி, ஒரு வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி வெளியூர் போய் செல்லக்கூடியது, உங்கள் பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் ஒரு சிறு தூர பயணத்தில் போய் நீங்கள் ஒரு கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் உருவாகும் அப்படிங்கிறதான். இதே காலேஜெல்லாம் போகும்போது காலேஜ் படிக்கிற மாணவர்கள் அப்படிங்கும்போது ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாயிரும். அப்போ புது ஹாஸ்டல், புது இடம் அப்படிங்கும்போது உங்களுடைய உடல் நலமும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்திங்கன்னா 4ல் கேது பகவான், ஒரு பயணம் போகிறீங்க, ஒரு வீடு வண்டி வாகனத்தை நீங்கள் இன்னை விற்கணும் அல்லது பழைய இதை நீங்கள் திருத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் அதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கும். இதே இந்த வருட கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப்டர் அக்டோபரில்
அந்த டைமில் வந்து புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம், புதிய வண்டி வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிக்கணும், நம்மளுக்கு தான் நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு அசால்ட்டாக இருந்துடாமல் காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது, இது உங்களுக்கு வந்து மைண்டு நல்லா வந்து பதியும். உங்களுடைய படிப்புகள் மனதில் நல்லா பதியணும் அப்படின்னா இரவு கண் விழித்து படிக்காதீங்க. விடிய காலையில் எந்திரிச்சு படிக்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த கவனம் அப்படிங்கிறது நல்லாக இருக்கும், பதியும். உங்களுடைய படிப்பு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது நல்லா உங்களுக்கு மண்ணில் பதிய மாதிரி இருக்கும். தொழில்களும் அருமையாக இருக்கும். புதிய தொழில்கள், புதிய முதலீடுகள், அதாவது புதுசாக ஒருத்தருக்கு வந்து பணம் கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு தொழிலை வந்து விருத்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பண பரிவர்த்தனையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3வது நபரை நீங்கள் நம்பக்கூடாது. நீங்களே வந்து சென்று அந்த வேலையை நீங்கள் முடித்தால் மட்டுமே உங்களுக்கு அது வந்து கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூடும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆறுமுகனை வழிபாடு செய்யுங்க. பயம், எதிரி, தொல்லைகள் இதெல்லாமே நீங்கிரும் அப்படிங்கிறதான். உங்களுடைய சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய 6 முகம் கொண்ட முருகப்பெருமான வழிபாடு செய்வது மிக சிறப்பாக இருக்கும். ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வருடமே ரோஹி நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்குது. கிருஷ்ண பரமாத்மாவை இந்த வருடம் முழுக்க நீங்கள் கூப்பிடுங்க. கண்டிப்பாக அவர் வந்து உங்களுடைய ஆபத் பாண்டவர். உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான். அடுத்து மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ ராகவேந்திர வழிபாடு செய்யுங்க. இந்த வருடம் முழுக்க ஸ்ரீ ராகவேந்திர வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியையும் மன அமைதியையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 11 வந்து சனி பகவான் இருக்கிறனால உங்களுக்கு குடும்பத்தில் மூத்தவங்க அல்லது உங்களுடைய மூத்த சகோதரம், உங்களுடைய குடும்பத்துக்கு மூத்தவங்களாக இருக்கக்கூடிய பெரியோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களுக்கு வேணுங்கிற மருத்துவ உதவிகள், ஒரு சின்னதாக மருந்து வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு எடுத்து வைக்கிறது, அவங்கள ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு வண்டியில் கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த உதவி வந்து உங்களுக்கு ஒரு புண்ணியமாக மாறும் அப்படிங்கிறது தான். மூத்த சகோதரம், மூத்தவங்களை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு சர்வீஸ் சின்னதாக ஒரு உதவிகள் பண்ணுங்கள். அதுதான் இந்த வருடத்துக்கான உங்களுக்கு பரிகாரமாக அமையும். இதையே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த செயலாக இருந்தாலும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான். நன்றி, வணக்கம்.